இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கோலாலம்பூரில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறது கம்போடியா. எல்லைப் பகுதியில் வீற்றிருக்கும் புராதன ஆலயம் உரிமை தொடர்பில் எழுந்த எல்லை தகராற்றில் போரில் இறங்கியுள்ள கம்போடியாவும் தாய்லாந்தும் அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று கம்போடியா தூதுக்குழுவினர் இன்று திங்கட்கிழமை கோலாலம்பூரில் நடைபெறும் சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். இந்த சிறப்பு கூட்டம் இன்று கோலாலம்பூரில் நடைபெறுவதை கம்போடிய பிரதமர் ஹன் மானெட் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆசியான் தலைவரான டத்தோஸ்ரீ அன்வாரின் அறிவுறுத்தலுக்கு இணங்க இந்த சந்திப்பில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று நேற்றிரவு தமது முகநூலில் கம்போடியா பிரதமர் ஹன் மானெட் தெரிவித்துள்ளார். இந்த சிறப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ள டத்தோஸ்ரீ அன்வாருக்கு நன்றி கூற கம்போடியா கடமைப்பட்டுள்ளதாக ஹன் மானெட் குறிப்பிட்டார். அன்வாரின் ஆலோசனைக்கு ஏற்ப தாய்லாந்துடனான போரை நாங்கள் நிறுத்தி வைத்துள்ளோம். அமைதி பேச்சுவார்த்தைக்கு கம்போடியா தயார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்லை தகராற்றினால் 2 நாடுகளுக்கும் இடையில் நடைபெறும் ஆயுத போராட்டம் கடந்த வாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. இன்றைய கூட்டத்தில் கம்போடியா உயர்மட்ட அளவிலான குழுவினருடனான பேச்சுவார்த்தையில் தாய்லாந்து இடைக்கால பிரதமர் ஹம்தாம் வெச்சயாச்சாய் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூர் மாநகரில் நடைபெற்ற துரோன் அன்வார் பேரணியில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உருவப்படத்திற்கு பிரம்படி தண்டனை நிறைவேற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர புலன் விசாரணை செய்து வருவதாக கோலாலம்பூர் இடைக்கால போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் ஜான் தெரிவித்துள்ளார். ஜூலை 26ஆம் தேதி நடைபெற்ற இந்த பேரணி எவ்வித அசம்பாவிதமின்றி நடைபெற்றாலும் பிரதமர் அன்வாரின் உருவப்படத்தை 2 நபர்கள் பிரம்பால் அடித்து மக்களின் கவன ஈர்ப்பு செய்த சம்பவம் தொடர்பான காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலானதாக டத்தோ முகமது யூசுப் குறிப்பிட்டார். முன்பு தாங்கள் அறிவித்தது போல் அந்த பேரணி நடத்தப்படுவதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. ஆனால் அதில் எந்தவொரு குற்ற செயல்களும் நிகழுமானால் போலீஸ் துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார். பிரம்படி தண்டனை நிறைவேற்றம் குறித்து போலீசார் புகார் பெற்றுள்ளதாக இன்று திங்கட்கிழமை கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார். மலேசியாவின் தலைமை நீதிபதியாக டத்தோ ஒன் அஹ்மத் ஃபரீத் ஒன் சாலே பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இன்று காலையில் இஸ்தானா நகாராவில் நடைபெற்ற பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் சடங்கில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நியமன பத்திரத்தை டத்தோ ஒன் அஹ்மத் ஃபரீட்டிடம் ஒப்படைத்தார். இஸ்தானா நகாராவில் சிறிய சிம்மாசன மண்டபத்தில் நடைபெற்ற இந்த பதவி உறுதிமொழி சடங்கில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர்களான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீத் ஹமிடி மற்றும் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப், சட்டத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் சயிட் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று அப்பீல் நீதிமன்ற தலைவராக டத்தோ அபுபக்கர் ஜாயிஸ் மற்றும் சபா சரவா உயர் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதியாக டத்தோ அசீசா நவாவி ஆகியோரும் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் தங்களுக்கான நியமன பத்திரத்தையும் மாமன்னரிடம் இருந்து பெற்றுக் கொண்டனர். 2026ஆம் ஆண்டு சுற்றுலா ஆண்டை வரவேற்கும் வகையில் பல்வேறு ஊக்குவிப்பு மற்றும் முன்முயற்சி நடவடிக்கைகளை போக்குவரத்து அமைச்சு மேற்கொண்டு வருவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் அடிப்படை மொழி மற்றும் ஓட்டுநர் நடத்தை விதி மீதான பயிற்சியை டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு வழங்க போக்குவரத்து அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். டாக்ஸி தொழில்துறை என்பது வெறும் போக்குவரத்து துறை மட்டுமல்ல, மாறாக அது பொது சேவையின் இதய துடிப்பாகும். மலேசியாவை பற்றி சுற்றுப்பயணிகளிடம் நல்லெண்ணத்தை விதைக்கும் முதல் குட்டி தூதுவர்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆவர். எனவே டாக்ஸியோட்டிகளின் நலனை பேணுவதில் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதில் முக்கியமானது டாக்ஸி ஓட்டுநர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக சொக்சோவின் ஊக்குவிப்பு தொகையை 10 விழுக்காட்டிலிருந்து 30 விழுக்காட்டிற்கு அரசாங்கம் உயர்த்தியிருப்பதாக ஆண்டனி லாக் சுட்டிக்காட்டினார். மலேசிய டாக்ஸி, வாடகை கார், சொகுசு வாடகை கார் மற்றும் விமான நிலைய டாக்ஸி சங்கத்தின் 3வது ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் ஆண்டனி லாக் மேற்கண்டவாறு கூறினார்.
சுற்றுலாத் துறைகளுக்கான லைசன்ஸ் உரிமைகளை தவறாக பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றுலா கலை கலாச்சாரத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங்கிங் சிங் எச்சரித்துள்ளார். சபா மாநிலத்தில் சம்பூர்ணாவில் முக்குளிப்பு பயிற்றுனருக்கும் சுற்றுப்பயணிக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பை சித்தரிக்கும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது தொடர்பில் கருத்துரைத்த போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்திய இந்த நிகழ்வு முக்குளிப்பு நடவடிக்கையின் போது நிகழ்ந்ததாக கூறப்படுவதாக அமைச்சர் தியோங் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். சுற்றுப்பயணி ஒருவர் படகில் தவறான இடத்தில் வைத்த ஆக்ஸிஜன் சிலிண்டர் தவறி விழுந்து முக்குளிப்பு பயிற்றுனரின் காலில் விழுந்து காயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் கைகலப்பில் முடிந்துள்ளது என்று அமைச்சர் விளக்கினார். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இவ்விவகாரத்தை அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டார். இதில் விதிமீறல்கள் நிகழ்ந்து இருக்குமானால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். அனைத்து தரப்பினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய சுற்றுப்பயணிகள், சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் பயிற்றுனர்கள் மத்தியில் ஒத்துழைப்பு நிலவுவது அவசியம் என்று அமைச்சர் தியோங் வலியுறுத்தினார். தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே எல்லை பிரச்சினை இருந்த போதிலும் சிங்கப்பூர் மற்றும் கம்போடியா இடையிலான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமான சேவை தொடரும் என்று அந்த விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. எனினும் விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எப்போதுமே முன்னுரிமை வழங்கி வரும் என்று சியா குழுமத்தின் தொடர்புத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எனினும் இரு நாடுகளுக்கு இடையில் பதற்றம் நிலவி வரும் பகுதிகள் மிக அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் எல்லை பிரச்சினை கடந்த ஜூலை 24 வன்முறையாக மாறியது. இரு நாடுகளின் ராணுவ படைகள் பல இடங்களில் மோதிக்கொண்டன. இதில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டனர். கிளாந்தான் ரந்தாவ் பஞ்சாங்கில் சுங்கத்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் 1 கோடி ரிங்கிட் மதிப்புள்ள 102 கிலோ எடை கொண்ட கஞ்சா பூ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ரந்தாவ் பஞ்சாங் பேருந்து நிலையத்திலும் தீர்வையற்ற பகுதியிலும் நின்று கொண்டு இருந்த 2 பெண்கள் மற்றும் ஓர் ஆடவரை சுங்கத்துறை தடுத்து நிறுத்தி சோதனையிட்ட போது பெரிய அளவிலான கஞ்சா பூ பறிமுதல் செய்யப்பட்டதாக கிளாந்தான் மாநில சுங்கத்துறை இயக்குநர் வான் ஜமால் அப்துல் சலாம் வான்லாங் தெரிவித்தார். முதல் சோதனை கடந்த வாரம் புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு தீர்வையற்ற பகுதியில் மேற்கொள்ளப்பட்டது. அங்கே கைவிடப்பட்ட ஒரு பை கைப்பற்றப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு பெண் சிறு பொட்டலங்களாக 32 பாக்கெட்டுகளில் கஞ்சா பூவை விட்டு சென்றது அவரை கைது செய்த பின்னர் தெரியவந்தது. அந்த பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்னர் மேலும் ஓர் ஆணும் பெண்ணும் ரந்தாவ் பஞ்சாங் பேருந்து நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 60 பாக்கெட்டுகளை உள்ளடக்கிய கஞ்சா பூவை கொண்ட மேலும் 2 பைகள் கைப்பற்றப்பட்டதாக வான் ஜமால் அப்துல் சலாம் இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.